ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம டேஞ்சரஸ் ரொமான்ஸ் சீரிஸ் எபிசோட் 9 பார்ட் 1 தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல கங்கன் அவனோட அப்பா மேல இருந்த கோவத்துல அவங்க கிட்ட கோச்சிக்கிட்டு நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இருப்பான். அப்புறம் இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே கங்கனையும் சைலோமையும் தான் காட்டுறாங்க. சைலோம் கங்கன் கிட்ட என்னடா கங்கன் என்ன திங்க் பண்ணிட்டு இருக்க, நாம எங்க போக அப்படின்னு கேட்க கங்கனும் எனக்கு தெரியலடா, ஆனா இனிமே என்னோட அப்பாவோட காசு எனக்கு தேவையில்லை, அவரோட காசுல நான் வாழ்றதுனால தானே அவரு என்னால எதுவும் செய்ய முடியலன்னு திங்க் பண்றாரு, அதனால எனக்கு இனிமே இது தேவையில்லை அப்படின்னு கிரெடிட் கார்டை உடைச்சு போடலான்னு போகும்போது சைலம் அவனை தடுத்துட்டு கங்கன் என்னடா பண்ண பாக்குற, நீ இப்படி பண்றதுனால உன்னோட அப்பா இதுல இம்ப்ரெஸ் ஆயிருவாங்கன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேக்குறான். ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான், அப்படின்னா நான் இந்த கார்டை யூஸ் பண்ணி என்னோட அப்பாவோட காசு மொத்தத்தையும் வலிச்செடுக்க போறேன், எது வரைக்கும்னா என்னோட அப்பா என்கிட்ட வந்து கெஞ்சி இப்படி பண்ணாத கங்கன் அப்படின்னு சொல்றது வரைக்கும் அப்படின்னு சொல்றான். இத கேட்டுட்டு இருந்த சைலமுக்கு தான் ஆமா நாம இப்ப என்ன சொல்லிட்டேன்னு இப்ப இவன் மண்டை குழம்புன மாதிரி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தா கங்கன் ஏடிஎம் மிஷின்ல போய் காசை எடுத்துட்டு சைலம் கிட்ட வந்து இந்த மிஷின்ல இவ்வளவு அமௌண்ட் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் லிமிட் இருந்து, ஆனாலும் அது பரவாயில்ல, நான் இந்த காசை இன்னைக்கு கரியாக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல இத பார்த்த சைலமும் டே கங்கன் என்ன பண்ற, முதல்ல காசை உன்னோட பேக்ல வை, யாராவது பார்த்தா ஏதாவது நினைக்க போறாங்கடா, சரி எங்க போலான்னு பிளான் பண்ணிருக்க அப்படின்னு கேட்க எங்க வேணாலும் போகலாம், அதான் நம்ம கிட்ட காசு இருக்கே அப்படின்னு சொல்றான். அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தா இவனுங்க ரெண்டு பேரும் ஹோட்டல்ல போய் எக்ஸ்பென்சிவான ஃபுட்டா வாங்கி சாப்பிட்றானுங்க, ஷாப்பிங் போறானுங்க, சரி தேவையானது மட்டும் வாங்குவானுங்கன்னு பார்த்தா ரெண்டு பேரும் ரெண்டு கையில 4 வாட்சும் வாங்கிட்டு 4-5 ட்ரெஸ்ஸையும் பறக்கிட்டு வெளியே வரானுங்க. அப்புறம் பார்த்தா மசாஜ் பார்லருக்கு வேற போயிருக்கானுங்க. இத பார்த்த நமக்கு தான் டேய் கங்கன் காசு இருக்குதுன்னு இப்படி தலைகால் புரியாத ஆடாதடா அப்படின்னு சொல்ல தோணுது. அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தா சைஃபா என்ன சார் சொல்றீங்க, என்னோட தம்பியும் உங்களோட பையனையும் காணலையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு கங்கனோட அப்பாவும் ஆமா நான் தடுக்க ட்ரை பண்ணேன், ஆனா என்னால முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ என்ன நீங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க, நீங்க ரெண்டு பேரும் பேசுறத பார்த்தா அவங்க என்னமோ வீட்டை விட்டு ஓடி போன மாதிரி பேசுறீங்க, சரி இதுக்கு மேல இத பத்தி என்ன சொல்றது, வாங்க நெக்ஸ்ட் சீனுக்குள்ளாடி போகலாம். அப்புறம் சைஃபாவும் சார் உங்களுக்கு தெரியுமா அவங்க ரெண்டு பேரும் எங்க போயிருக்காங்கன்னு, தெரிஞ்சா சொல்லுங்களேன் நான் போய் கூட்டிட்டு வரேன்னு கேட்க கங்கனோட அப்பாவும் இல்ல வேண்டாம், கங்கன் இந்த மாதிரி பண்றது இது ஒன்னும் முத தடவை கிடையாது, இன்னும் 2 நாள்ல அவனே திரும்பி வந்துடுவான், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு அசால்ட்டா சொல்லிட்டு அங்கண்டு போறாங்க. ஆனா இத கேட்ட சைஃபாவுக்கு தான் தன்னோட தம்பி எங்க இருக்கானோ ஏதாவது பிரச்சனையில மாட்டியிருப்பானோங்கிற பதட்டத்திலேயே நிக்கிறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல நம்மளோட ஹீரோஸை தான் காட்டுறாங்க. கங்கனும் ஒரு வழியா காசு மொத்தத்தையும் எப்படியோ செலவு பண்ணியாச்சு அப்படின்னு சொல்ல சைலோமும் அப்படின்னா நாளைக்கு நீ காசுக்கு என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்க நாளைக்கு நான் திரும்பவும் போய் காசு எடுப்பேன், ஆனா எனக்கு மொத்த காசையும் எப்படி செலவு பண்ணணுங்கிற ஐடியா மட்டும் தோண மாட்டேங்குதுன்னு சொல்றான். இத கேட்டுட்டு இருந்த சைலோமோட முகத்தை மட்டும் பாருங்களேன், என்ன திங்க் பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பா கங்கனோட மூளையில ஏதோ பெரிய கோளாறு ஏற்பட்டிருக்குன்னு தான் நினைப்பான் இல்ல. அப்புறம் கங்கனும் டேய் சைலோம் நான் வேணா உன்னோட கடனை மொத்தத்தையும் அடைக்கவா அப்படின்னு கேட்க சைலோமும் இல்ல எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நீயே அதை வச்சுக்க அப்படின்னு சொல்றான். இத கேட்ட கங்கனும் சைலம் கிட்ட டேய் சைலம் நாளைக்கு நான் தூங்கி எழும்பும் போது என் கையில காசு இல்லாம இருந்தாலோ இல்ல என்கிட்ட எதுவுமே இல்லாம இருந்தாலோ நீ இதே மாதிரி என்ன லவ் பண்ணுவியா அப்படின்னு கேக்குறான். இத கேட்ட நமக்கு டேய் கங்கன் நீ இப்பந்தாண்டா இந்த எபிசோட்ல மனுஷ மாதிரியே பேசுற அப்படின்னு சொல்ல தோணுது. அப்புறம் சைலமும் கங்கனை பார்த்து அப்படின்னா நான் சொல்றதா நல்லா கேளு அப்படின்னு கங்கனை பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றான். இத கேட்ட கங்கனுக்கா ஒரே பொன் சிரிப்பு தான் போங்க. அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல கங்கனும் சைலோமும் ஹோட்டல் ரூமுக்கு வந்திருக்காங்க. கங்கன் சைலோம் கிட்ட சாரிடா என்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் தான் பாக்கி இருந்துச்சு, அதை வச்சு என்னால இந்த ரூமை தான் புக் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்றான். இத கேட்ட சைலோமும் என்னடா பேசுற, இந்த ரூமே ரொம்ப நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்ல கங்கனும் என்ன நல்லா இருக்கு, இந்த ரூம்ல உள்ள பர்னிச்சர்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே வயசாயிடுச்சு, அது மட்டும் இல்லாம இந்த ரூம்ல வாட்டர் ஹீட்டர் இருக்குதான்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சைலோம திரும்பி பாக்குறான். பார்த்தா சைலோம் டயர்ட்ல அப்படியே படுத்து தூங்கிட்டான். இத பார்த்த கங்கனா ஒரு பொறுப்பான பாய் ஃப்ரெண்டா சைலோமுக்கு போத்தி விட்டுட்டு அவனோட முடிய செல்லமா கோதி விடுறான். அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல நம்மளோட டாம் அண்ட் ஜெரி கப்பலை தான்ப்பா காட்டுறாங்க. கையும் எனக்கு என்னமோ கங்கன் இங்க வருவான்னு தோணல, அது மட்டும் இல்லாம என்னோட ஃப்ரெண்டு உன்னோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்த பிறகுதான் இப்படி மோசமா நடந்துக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்றான். யாருக்கு தெரியும் என்னோட ஃப்ரெண்டு இப்படி பண்றதுக்கு காரணமே
உன்னோட ஃப்ரெண்டா இருந்தா அப்படின்னு சொல்ல, அப்புறம் இவனுங்க 2 பேரும் உன்னோட ஃப்ரெண்டு தான் காரணம், இல்ல உன்னோட ஃப்ரெண்டு தான் காரணம் அப்படின்னு அந்த பாலை போட்டு பாடா படுத்திட்டு இருக்கானுங்க. இத பார்த்துட்டு வந்த கோச்சம், டே அதிக பிரசங்கிங்களா, திரும்ப உங்களோட சண்டை ஆரம்பிச்சிட்டீங்களா, ஒழுங்கு மரியாதையா 4 ரவுண்டு ஓடிட்டு வாங்கடா, அப்பதான் உங்களுக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டேயும் கங்கன் ஏடிஎம்ல போய் காசு எடுக்கலான்னு போக, ஆனா அவனோட அப்பா அந்த கார்டை பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. டே கங்கன், நீ என்னடா சொன்ன, உன்னோட அப்பா உன்கிட்ட வந்து கெஞ்சி கங்கன் இதை விட்டுருடா அப்படின்னு சொல்ல வைப்பேன்னு சொன்னியா, குடுமி யாரோட கையில இருக்குன்னு தெரியாம இப்படி ஆணவத்துல ஆடக்கூடாது, புரியுதா? அப்புறம் கங்கனா கார்டை பிளாக் பண்ண விரக்தியில ஃபுட்பால் கிரவுண்ட்ல வந்திருந்துகிட்டு சைலோம் கிட்ட, நான் இந்த பசங்களுக்கு ஃபுட்பால் வாங்கி கொடுக்கலான்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்ல, சைலோமும் டேய் முதல்ல நீ ஒன்ன பாருடா, உன் பாடே திண்டாட்டமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். இத கேட்ட கங்கனும், யார் சொன்னா என்கிட்ட காசு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பைக்கை பாக்குறான். கங்கனுக்கா கீழே விழுந்தாலும் மீசில மண்ணு ஒட்டலையாமா. அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல கங்கனும் சைலோமும் ஒரு கடையில போய் நின்று பைக்கை விற்கிறதுக்கு பேரம் பேசவே, அந்த கடைக்காரர் அவங்கள பார்த்துட்டு, எனக்கு உங்க மேல சந்தேகமா இருக்கு, நீங்க 2 பேரும் வேற யார்ட்டுண்டோ இந்த பைக்கை திருடிட்டு வந்து இங்க விற்கிறீங்களோன்னு தோணுது அப்படின்னு சொல்ல, கங்கனும் இது என்னோட பைக்கு தான் அப்படின்னு போட்டோ காட்டின பிறகுதான் அந்த கடைக்காரன் நம்பவே செய்யறாரு. அப்புறம் அந்த கடைக்காரரும் அந்த பைக்கை குறைஞ்ச விலைக்கு விலை பேச, இத பார்த்த சைலோமும் அந்த கடைக்காரர்கிட்ட பேரம் பேசிட்டு இருக்கும் போதே கங்கன் நடுவாப்புல பூந்து, எனக்கு இந்த அமௌண்டே போதும் அப்படின்னு ஃபைனல் பண்ணிடுறான். ஆனாலும் கங்கன், நீ சைலோமோட திறமைய ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்ட, சைலோம் எவ்வளவு திறமையா பேரம் பேசுவான் தெரியுமா? அப்புறம் கங்கன் அவனோட பைக் வித்த காசை வச்சு அந்த பசங்களுக்கு ஃபுட்பாலும் கூல்ட்ரிங்க்ஸும் வாங்கி கொடுக்கறான். அப்புறம் கங்கனும், டே சைலோம் நமக்கு கூல்ட்ரிங்க்ஸ் இல்லடா அப்படின்னு சொல்ல, அதுக்கு சைலோம் அவங்கிட்ட, ஆனா நான் ஒன்னு ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கேனே அப்படின்னு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து காட்டுறான். இத பார்த்த கங்கனா, என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு எவ்வளவு ஃபியூச்சரிஸ்டிக்கான மைண்ட் பாத்தியா, சரி குட்ரா எனக்கு தாகமா இருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு சைலோமா, சாரி சார் இது எனக்காக நான் எடுத்து வச்சது அப்படின்னு அவன் கண்ணு முன்னாடியே குடிச்சிட்டு இருக்கான். அப்படின்னா நீ எனக்கு இதை குடிக்க கொடுக்க மாட்ட அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு சைலோமோட இடுப்புல போய் கிச்சில் பிச்சில் காட்டி அவன்கிட்ட வாங்கி கங்கன் குடிச்சிட்டு இருக்கான். அப்புறம் கங்கனா அவனோட வாய்க்குள்ள கூல்ட்ரிங்க்ஸை வச்சுட்டு சைலோம போய் டீஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல சைலோமும் கங்கன் கிட்ட, என்னால சில நேரம் நீ என்ன யோசிக்கிறேங்கிறத புரிஞ்சுக்கவே முடியலடா, அது மட்டும் இல்லாம நீ இந்த குழந்தைங்களுக்கு ஃபுட்பால் வாங்கி கொடுக்கறதுக்கு வேண்டி உன்னோட பெரிய பைக்கை வித்தேன்னு நினைக்கும் போது உன்னை பாக்குறதுக்கு பைத்தியக்காரத்தனமா தோணுதுடா. ஓ அதுவா, உனக்கு ஒண்ணு தெரியுமாடா சைலோம், இந்த உலகத்துல இருக்க எல்லா ஃபுட்பால் லெஜெண்டுமே புவரான ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வந்திருக்காங்க, அதனாலதான் நான் அந்த குழந்தைங்கள சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா உனக்கு இந்த சப்போர்ட்டிவான ஆட்டிடியூட் வரதுக்கு காரணம் நீ உன்னோட வீட்டுல இருந்து ஓடி வந்தனாலயான்னு கேட்க, போடா சைலோம் நீ என்ன ரொம்பவே மிகைப்படுத்தி பேசுற அப்படின்னு கங்கனும் சொல்றான். அப்புறம் ஒரு சின்ன குட்டி பையன் வந்து கங்கனுக்கும் சைலோமுக்கும் ஃபுட்டு வாங்கி கொடுக்கறான். சைலோமும் அந்த குட்டி பையன் கிட்ட, இதுக்கு எவ்வளவு காசாச்சு நான் உனக்கு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த குட்டி பையன், இல்ல இது உங்களோட ட்ரீட், இன்னைக்கு நீங்க எங்களுக்காக நிறைய செலவு பண்ணீங்க இல்ல, அதுக்காக தான் இது, அது மட்டும் இல்லாம நான் வளர்ந்து பணக்காரனாவி உங்களை மாதிரி நீங்க பண்ணது மாதிரி திருப்பி பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு கங்கனும், இல்ல நான் பணக்காரன் இல்ல, என்னோட அப்பா தான் பணக்காரங்க அப்படின்னு சொல்ல, ஆனா நீங்க எங்க கிட்ட எவ்வளவு கைண்டா நடந்துக்கிறீங்க அப்படின்னா உங்களோட அப்பாவும் உண்மையிலே ரொம்ப நல்லவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் அங்கிட்டு போயிடுறான். இந்த வார்த்தையை கேட்ட பிறகுதான் கங்கனோட மைண்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி தோணுது. அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல ஃபுட்பால் ட்ரைனிங் கேம்ப தான் காட்டுறாங்க. கோச்சும் பசங்க கிட்ட 2 பேருக்கு ஒரு ரூம்னு சொல்லி பிரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல நம்மளோட கைப்பயலுக்கும் நவா பயலுக்கும் ஒரே ரூமா கொடுக்க, இதுல கடுப்பான கை கோச்சு கிட்ட, கோச் ஏன் எங்க 2 பேருக்கும் ஒரே ரூம் போட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறான். கோச்சும், ஏன்னா நான் வந்ததுல இருந்து பாத்துட்டே இருக்கேன்டா, நீங்க 2 பேரும் எப்போ சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, உங்க 2 பேரால ஒரு ரூம்ல இருக்க முடிஞ்சா இருங்க, இல்லாட்டி நீங்க 2 பேரும் போய் திண்ணையில தூங்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல கங்கன், நான் திரும்பவும் பணக்காரன் ஆயிட்டேன் அப்படின்னு பணத்தை தூக்கி போட்டுட்டு பெட்ல புரண்டுட்டு இருக்கான். இந்த சீனை பார்க்கும்போது ஆனாலும் டேய் உங்க 2 பேருக்கும் இது கொஞ்சம் ஓவரா தெரியல அப்படின்னு தான் தோணுது. சைலோமும், சரிடா என்னோட உடம்பெல்லாம் ஒரே சொட்டி ஸ்மெல்லா இருக்குது, நான் போய் பபிள் பாத் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு கங்கனா, ஆனா சைலோம் அந்த பாத் டப்பு ரொம்ப அமைதியா இருக்குண்டா, உனக்கு ஏதாவது கம்பெனி வேணுமா அப்படின்னு கேட்க, அதுக்கு சைலோமும், சாரி சார் ஆனா நான் இன்ட்ராவர்ட் அப்படின்னு சொல்லிட்டு போறான். சரி பாத்ரூம் ஆட்டாவது இருக்குமான்னு பார்த்தா அதுதான் இல்ல, அது ஒரு கண்ணாடி பதிச்ச சோகேஸுங்க. சரி அவனுங்க தான் இப்படி பாத்ரூம சோகேஸா மாத்தி வச்சிருக்காங்கன்னு
பார்த்தா இந்த கங்கன் பையில பாருங்களேன், வெச்ச கண் எடுக்காம சைலோமே பார்த்துட்டு இருக்கான். அது சரி, கம்பெனிக்கு நானும் வரட்டான்னு கேட்டவங்க கிட்ட இதை விட குறைவா எதிர்பார்க்கறது நம்மளோட தப்பு தானே. சைலோமோ எப்பா இவனுக்கு இம்சை தாங்க முடியலன்னு ஸ்கிரீனை போட்டு விட்டுறான்ப்பா. அப்புறம் நம்மளோட சைலோமோ சுகமா தனியா பபிள் பாத் எடுத்துட்டு இருக்க இந்த கங்கன் பையன் நடுவாப்புல வந்து குந்திக்கிறான். இத பார்த்த சைலோமோ, டேய் நீ இங்க என்னடா பண்ற அப்படின்னு கேட்க, அதுவா நான் என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு கம்பெனி கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்றான். சைலோமோ, எனக்கு எந்த கம்பெனியே வேண்டாம், அதுவும் இல்லாம நான் யாருக்கிட்டையும் கேட்கவும் இல்லைன்னு சொல்ல, இதுக்கு கங்கனம், இங்க பாரு உனக்கு வெக்கமா இருந்தனா தலையை மட்டும் தண்ணிக்கு மேல வச்சுட்டு உடம்ப எல்லாம் தண்ணிக்கு அடியில வச்சுக்கோ அப்படின்னு காட்டி கொடுக்கறான். இப்ப நீ ஓகேவாடான்னு கேட்க, கொஞ்சம் ஓகே தான் அப்படின்னு சைலோமும் சொல்றான். ஆனா இந்த சீன்ல சைலோம பாருங்களேன், எவ்வளவு கியூட்டா இருக்கான் இல்ல. அப்புறம் கங்கனம், சைலோம் என்னோட அப்பா அவர் வாங்கி கொடுத்த பெரிய பைக்கை நான் வித்துட்டேன்னு தெரிஞ்சா என்ன நினைப்பாருன்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்க, சைலோமோ ஏண்டா உனக்கு என்னாச்சு, ஏன் இப்ப அதை பத்தி கேக்குற அப்படின்னு கேட்க, உண்மையை சொல்லணேனா அந்த பைக்கு என்னோட பைக்கே இல்ல, நான் என்னோட அப்பா கிட்ட மிட் எக்ஸாம்ல பாஸ் ஆன பிறகுதான் எனக்கு பைக்கு வேணும்னு கேட்டேன். நான் எக்ஸாம்ல பாஸ் ஆனா மட்டும்தான் அந்த பைக்கு என்னோட பைக்கு ஆகும், அதனால நான் அந்த பைக்கை என்னோட அப்பா கிட்டே ரிட்டர்ன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். சைலோமோ நீ உண்மையை தான் சொல்றியாடா அப்படின்னு கேட்க, அதுக்கு கங்கனம், ஆமா அந்த பைக்கு என்னோடதுல இல்ல அப்படின்னு சொல்றான். அதுக்கு சைலோமோ, அப்படின்னா எது உன்னோடதா இருக்கோ அதை நீ நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்றான். இத கேட்ட கங்கனுக்கா அவனோட மூளையில ஒளிவட்டம் தோன்ற சைலோம் கிட்ட வந்து, நீ இப்ப சொன்னது பைக்க பத்தியா இல்ல உன்ன பத்தியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே சைலோம கிஸ் பண்ணலான்னு போக சைலோம் அப்படியே தண்ணி கடியில போயிடுறான். கங்கனம், டேய் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, முதல்ல வெளியே வாடா, எனக்கு ஆன்சர் பண்ணுடா அப்படின்னு சொல்றான். இப்படி இந்த சீன் பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டாவும் ரொம்ப ஸ்வீட்டாவும் இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல நம்மளோட டாம் அண்ட் ஜெர்ரி கப்பிள் கையை நவாவையும் தான் காட்டுறாங்க. ஒருத்தர் என்னடானா ரூம்ல இருந்துட்டு, டேய் நீ கங்கன் கூட இந்த ஊர்ல தான் இருக்குதியா அப்படின்னு கேக்குறான். இன்னொருத்தன் என்னடானா நீ சைலோம் கூட 5 ஸ்டார் ஹோட்டல்லையாடா இருக்க அப்படின்னு கேக்குறான். அப்புறம் நவா பையலும் பாத்ரூம்ல இருந்து குசு குசுன்னு குசலம் விசாரிச்சுட்டு வெளியே வாரான். கையும், நீ யாரு கூட இவ்வளவு நேரம் கடலை வார்த்துட்டு இருந்தேன்னு கேட்க, அதுக்கு நவாவும், டேய் உன்கிட்ட இருக்கிறது காதா இல்ல காணாடா, நான் தண்ணிய திறந்து வச்சுட்டு பேசினப்புறம் உன் காதுல விழுந்திருக்கா, எனிவேஸ் எதுவா இருந்தாலும் நான் உன்கிட்ட சொல்ல போறதில்ல, அது மட்டும் இல்லாம நான் இப்பவே இந்த ரூமை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துட்டு கிளம்பிடுறான். அப்புறம் கை பையலும் நைஸா எஸ்கேப் ஆகி சைலோம போய் பார்க்கலான்னு போகும்போது நவா பையல்கிட்ட மாட்டிக்கிறான். அப்புறம் என்ன சொல்றது, ஒரே குட்டையில ஊர்னா 2 மட்டைங்களும் சேர்ந்து கங்கனையும் சைலோமையும் பார்க்க போறாங்க. அப்புறம் நவா பையலும் கைய பார்த்து, டேய் கை நீ கரெக்டான வழியை தானடா சொல்ற, நம்ம ஆல்ரெடி இந்த வழியா 3 தடவை வந்துட்டோம் அப்படின்னு சொல்றான். கையும், இருடா நான் மேப்பை பார்த்து தானடா சொல்றேன், மேப்ல இந்த வழிதான் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் நவா பையலும் கை கிட்ட, டேய் கை அங்க பாருடா வானத்துல ஷூட்டிங் ஸ்டார் தெரியுது, ஏதாவது விஷ் பண்ணிக்கோ நிறைவேறும் அப்படின்னு சொல்றான். அப்புறம் இவனுங்க 2 பேருக்கும் கோச் போன் பண்ணனால இனிமே வெளியே இருந்தா ப்ராப்ளம் ஆயிரும்னு சொல்லிட்டு ரிட்டன் திருப்பியும் ரூமுக்கே கிளம்பிடுறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல கங்கன சைலோமும் அவனோட பைக்கை வித்துனேல அந்த கடையில போய் அவனோட பைக்கை போய் ரிட்டன் கேட்கவே, அதுக்கு அந்த கடைக்காரரும் ஏற்கனவே இத ஒரு ஆளு ஆர்டர் பண்ணிட்டு போயிட்டாரு, அது மட்டும் இல்லாம இந்த பைக் உங்களுக்கு கண்டிப்பா வேணும்னா நாளைக்கு மத்தியானத்துக்குள்ளாடி 150 பாத் கொடுத்து இந்த பைக்கை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட சைலோமும், ஆனா நாங்க இத விற்கும் போது 100 பாத்துக்கு தானே வித்தோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த கடைக்காரரும், அது அப்போ இப்ப இந்த பைக்குக்கு நான் தான் ஓனர், உங்களுக்கு வேணும்னா நாளை மத்தியானத்துக்குள்ளாடி 150 பாத் கொடுத்து வாங்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. கங்கனும், நாளை மத்தியானத்துக்குள்ளாடி என்னால எப்படிடா 100 பாத்து கொண்டு வர முடியும் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கான். டேய் கங்கன், போன வாட்டி சைலோம் பேரம் பேசும்போது நடுவாப்புல புகுந்து கொமைச்சு விட்டேல, உனக்கு புரியுதா பேரம் பேசியதுன்னா என்னன்னு. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கங்கன சைலோமும் அடுத்தது என்ன பண்ண போறாங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் பார்ட்ல நான் உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களின் ரெயின் லிலி. டாடா, பபாய், லவ் யூ, உம்மா.